மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இருக்கிற மக்கள் தொகை 90,000. ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளோ மக்கள் தொகை இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக 90,000 × 7/100. ஏன்னா ஆண்டு ஒன்றுக்கு 7% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 7/100 கேன்சல் பண்ணால் 6,300. இது வந்து அதிகரித்த மக்கள் தொகை. ஏற்கனவே இருக்க மக்கள் தொகையோட இதை ஆட் பண்ணால் 1 இயர் கழிச்சு இருக்கிற மக்கள் தொகை கிடைக்குமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 96,300. இது வந்து 1 இயர் கழிச்சு இருக்கிற மக்கள் தொகை. இங்கே வந்து 2 இயர்ஸ்க்கு பிறகு இருக்கிற மக்கள் தொகை தானே கேட்டிருக்காங்க. திரும்பவும் 1 இயர் கண்டுபிடிக்கணும். அப்போ இது கூட திரும்பவும் 7% இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ 7/100 மல்டிப்ளை பண்ணால் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 6,741. இது வந்து 2 வருஷத்துக்கு பிறகு அதிகரிச்சிருக்கிற மக்கள் தொகை. அதுக்கு முன்னாடி இருக்கிற மக்கள் தொகை எவ்வளோ? 90,300. இதன் கூட இதை ஆட் பண்ணால் நமக்கு ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு இருக்கிற மக்கள் தொகை கிடைக்குமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிறது? 1,03,041 கிடைக்குது. ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு இருக்கிற மக்கள் தொகை வந்து 1,03,041. இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி.